ஓய் அக்கா ஆ அக்கா ம் பூஜைக்கான பொருளை கொண்டிருக்கேன். ம் டேய் அதை எடுத்துக்கிட்டு நீ என்ன இங்க வந்த? அப்புறம் தினேஷ் அண்ணா வீட்ல தானே உன்கிட்ட வைக்க சொன்னாரு. அவரா எப்ப? இங்க வா இங்க வா வா இங்க வா. என்ன வேலை பண்ணிரு? ஐயோ யாருக்கும் தெரியாம பண்ணா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஆ? கொடுப்பீங்களா? ம். நல்லா இருக்கு. சரியா? ஆனா இதுக்கு கீழே சிபிகேன்னு தெளிவா எழுதணும். அப்பதான் திருவிழாவுல நாம தான் கொடுத்தோம்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன கரெக்ட் தானே? நானும் அதை தான் யோசிச்சேன். ஆமா எப்ப? சரி சீக்கிரம் எழுது. என்ன? சரி. லால் சலாம். லால் சலாம். லால் சலாம். நல்ல முகம்ல. ஓம் கிரீம் ஓம் எல்லாம் வந்து அடங்கி ஒரு இடத்துக்குள்ள இருக்கணும். தினேஷ் இங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு கொஞ்சம் சத்தமா வை. நீயா போயிரு. போன கட் பண்ணாத. ஓம் கிரீம் இல்ல கட் பண்ணல. போக நெருப்புன்னு வீட்டை கொளுத்திரும் போலயே. எல்லாம் கொளுத்தி விட்டுருவாங்க. என்னோட கட்டுப்பாட்டு கடைஞ்சி மரியாதைக்கு இங்க முடிஞ்சிச்சா? ஆரம்பிக்க. நெய்யடு சாமி நெய் இல்ல டால்டா தான் இருக்கு. டால்டா டால்டா நான் பிரச்சனை இல்ல. போடுங்க போடுங்க. டால்டா ஊத்தலாம். இறந்து போனவங்க ஒரு வேளை பரோட்டா சாப்பிட்டு இறந்து போயிருந்தாங்கன்னா அப்ப நான் கீழே போயிட்டு வரேன். இல்லனா அம்மாக்கு சந்தேகம் வந்துரும். நீங்க போங்க. மந்திரங்களை பயன்படுத்தி உன்னை நான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறேன். சாமி அது அடிக்காம பண்ண முடியுமா? 2 கட்டிங் போடலன்னா கை நடுங்கும். அதே இல்ல மணி அடிக்காம பண்ண முடியுமா? இது கட்சி வீடு. அப்படியும் பண்ணலாம்ல. பனி அடிக்கலன்னா அடிக்காத பரோட்டா மாதிரி ஆகி போயிடும். சாப்பிட டேஸ்டே இருக்காது. அப்புறம் அந்த 10-13 பேர் இருக்காங்களே, இந்த மணியோட சத்தம் கேட்டது வெறுத்து போய் தான் இங்க இருந்து போகணும். எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா அது? அடிச்சுக்க. ஓம் பிரம்மாய அக்னியாய வாயு தேவா. தினேஷா இங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சத்தமா பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன? நான் அதிகமாக வைக்கிறேன். சொன்னா போதும். நான் வெளியே தான் இருக்கேன். குட்ரா ஒரு டென்ஷன்டா. தினேஷ் என்ன பண்றாங்க? நான் தான் பயப்படாத. வெடி போடாம இரு. ஓ நீங்களா? நம்ம சார் இந்தாடா கிளாஸ் எடுக்க வர்றாரு போலயே. அவர் நிறுத்தணும் வாடா. இங்கேடா வந்து பட்டாசு வெடிக்கிறது? என்ன தினேஷ் வீடே புகையா இருக்கு? அது அம்மா கொசு அதிகமா இருக்கிறதுனால. நான் என்னமோ வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி நல்லா தான் இருக்காங்க. சரி அவங்கள பாத்துட்டு போறேன். ரொம்ப நாளா இல்ல பாட்டி இப்ப குளிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா அப்படியே கூட்டு போயிருக்காங்க. அப்படின்னா குளிக்கட்டும். கேட்டியா? இல்ல குளிச்சு முடிய கொஞ்சம் டைம் ஆகும் சார். அப்புறம் வரலாமே. அது புகைய பார்த்துட்டு தான் இங்க வந்தீங்களா? பக்கத்து வீட்டுல ஸ்டடி கிளாஸ் போயிருந்தேன். என்ன இது மேல இருந்து சத்தம் வருது? அது பசங்க ஏதாவது கிளீன் பண்ற சத்தமா இருக்கும். என்ன இதுங்க இப்படி பண்ணுது? எனக்கு முடியாம இருக்கிறதுனாலதான். இல்லாட்டி எல்லாத்தையும் இதுங்களை அடிச்சு கலப்பிட மாட்டோம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க பேசாம இருங்க. அம்மா கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுங்க. துவையல் அரைச்சி வச்சிருக்கேன். நீ எதுக்கு சீக்கிரமா கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்க? நேரத்துக்கு சாப்பிட்டுட்டா சீக்கிரம் தூங்கலாம்ல, அதுக்கு தான். நான் படுத்தே தானே கிடக்குறேன். இன்னும் என்ன படுக்க வைக்க? நீங்க பேசாம இந்த கஞ்சியை குடிங்க. இந்தாங்க. 24 மணி நேரமும் கஞ்சியா கொடுக்கறது. ஒரு சோற காட்ட மாட்டீங்களா? இந்தாங்க குடிங்க. புருஷனோட சாமான்லாம் மேல இருக்கு. இதுங்கெல்லாம் என்ன ஆட்டம் ஆடி சாப்பிடுங்க. நீங்க இதை சாப்பிடுங்கம்மா. நான் வேணான்னு தானே சொன்னேன். குடும்பத் தலைவரே அந்த பீடத்துல வந்து உட்காருங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கண்ணை மூடுங்க. நீங்களும் கண்ணை மூடுங்க. அப்புறம் கும்பிடுங்க. கண்ணை மூடுறான். நான் கும்பிடலாம் முடியாது. கும்பிடுங்க.
கை கூப்பு. சொல்றேன்ல கும்பிடு. சீக்கிரம். அந்த பொம்மைங்க எல்லாத்தையும் இடது பக்கமா எடுத்து வைங்க. ஓம் ஸ்ரீ இடது வலது உனக்கு தெரியாதா? எடுத்து அந்த பக்கமா வை. அப்படிதான். அங்கதான். துவயம். திரயம். திரயம்? ஆமா, 3 வாட்டி. தீர்த்தம் கொட்டிட்டியா? அபிஷ்டு. சாமி நான் இல்ல, அந்த சொம்பு தான். எல்லாரும் மெதுவா கண்ணு திறங்க. போனது ஒண்ணு திரும்ப வந்திருக்கு. பிடிச்சவன் கிடைக்கல. போன ஒண்ணு திரும்ப வந்திருக்கு. ஒழுங்கா என்ன பிடிச்சி கட்டி போடியா? வந்து எல்லாம் கில்லாடிங்க. பிடிச்சிட்டு கிடைக்கணும்ல. 10. 10ஆ? நேற்று என்கிட்ட 11ன்னு சொன்னேன். அது ஒன்றை பிடிச்சி கட்ட முடியல, அது கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கலையா? இரு, கிரியர் நான் வராரு, ஒரு நிமிஷம், நானே கூப்பிட்றேன். மணி அடிக்கிறத நிறுத்த வேணாம்னு சொல்லு. கிரியனை வரறான். கிரியனை வரறான். கிரி வந்துட்டாரு. கிரியாரு ஆள் அதிகமாச்சுன்னா காசு அதிகமாகும். கஷ்டத்துல ஓடிட்டு இருக்கலாம். சாமி முதல்ல இதை கொடுங்க. சாரா வாக்கிரே, இங்க என்ன ஒரே புகை பாட்டு? அது அத்தை கொசுக்கு புகை போட்டுருக்காங்க. அப்படியா? ஆமா. முதல்ல நீ அந்த பாட்டு ஆஃப் பண்ண. போய் ஆஃப் பண்றா. சொன்னா முதல்ல எடுத்து மாட்டுறீங்க. சும்மா பாட்டு போகன்னு. யோ நீ என்ன பண்ற? அந்த மணி எடுத்து இரியா. சாமியார்கிட்ட மணியை குடுறா. இப்ப அடியா. இதெல்லாம் அடிக்காத மணி. இதெல்லாம் வேலைக்காது. சாமி, இதை வச்சு எப்படி அடுத்த பண்றது? கண்ணு மூடியாச்சா? முதல்ல மணியோட விஷயத்துல ஒரு தீர்மானம் கிடைக்கட்டும். அப்புறம் மணிக்கு மந்திரம் சாமி தெரியாம பண்ணிட்ட. எப்படியாவது பேலன்ஸ் பே எல்லாம் புடிச்சு அடக்கிடுங்க ப்ளீஸ். இதெல்லாம் முன்னாடியே சொல்லணும்ல. பந்தத்தோட சக்தி போயிடுச்சு. மறுபடியும் ஏத்தணும். சுவாமி உங்களை மன்னிச்சிட்டேன். இடத்துல உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. இங்க வா. உட்காருங்க. 2 பேரும் உட்காருங்க. கண்ணு போடுங்க. கண்ணு மூடி எல்லாம் கும்பிடுங்க. ஓம் கிரீம். ஆமா, என்ன வேண்டிக்கிறது? எது? ஓம் கிரீம். இந்த சாமி இல்ல, பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கும் போது தான் இப்ப கொடைக்கானல் போகணுமா? அங்க என்ன இருக்கு பாக்க? அங்க பாட்டிக்கு அவசியம் இருக்கு, அதனால தான் போறோம். அங்க ஒரு வைத்தியர் இருக்காரு. அந்த அந்த வைத்தியர்கிட்ட தைலம் வாங்கணும். அதுக்காக தான் அங்க போனா எல்லாம் சரியாயிடும். அப்படியா? அப்ப சூப்பர் தான். அப்ப நானும் கூட வரவா? அப்ப நானும் வரேன். கொடைக்கானல்னா ரொம்ப குளிரா இருக்கும். நீ எதுக்கு அங்க வர? அங்க சேஃப் இல்லைல்ல? டேய், இங்க இருந்து ஸ்கெட்ச் போட்டா அதை இங்கே தான் முடிக்க முடியும். அதுதான் பழக்கம். இல்லைன்னா வேண்டாம். நாளைக்கு வக்கீலோட கால் வேற இருக்கு கேஸை பத்தி. திடீர்னு அவர் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாரு. தள்ளிக்கங்க, நான் குளிச்சுட்டு வரேன். நான் கிளம்புறேன். அப்ப சார் போகலையா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு சார் குச்சி. அப்ப நாங்களும் கிளம்புறோம். தேங்க்யூ. எல்லாம் சேவமா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கண்ணு திறங்க. 13 ஏறி இருக்கு. 13 இல்ல சாமி, 17 ஏத்தி இருக்கோம். அது எப்படி? சைட்ல நானும் நைஸா ஒரு 4 பேரை ஏத்தி விட்டுருக்கேன். அப்பவும் 500 கட்டு. எல்லாரையும் எடுத்து பேக் பண்ணுங்க சீக்கிரம். நீங்க போய் குடும்ப தலைவனை கூப்பிடுங்க. அப்புறமா என் காலு தொட்டு கும்பிட்டு இத அப்படியே கையில வாங்கிக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் பார்க்காம திருநள்ளாறு கொண்டு போய் ஆத்துல விட்டுருங்க. என்ன மறந்தாலும் என் தட்சணை மறந்துடாதீங்க. ஆமா, எல்லாம் நினைத்து தினேஷ், உன்னையும் கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வா. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ சீக்கிரம் வா. கூட்டில் அடைக்கிறதுக்கு அது என்ன கிளியா? உள்ள ஏத்த கொஞ்சம் டைம் எடுத்தாலும் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நீங்க போய் ஆத்துல விடுறீங்க, வீட்டுக்கு வரீங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாம் நன்மைக்கே. வாங்க. சத்தம் போடாம ஏறு. டேய், அந்த பக்கம் போவேனா? யாராவது பாத்துருவாங்க. எவனாவது அங்க இருப்பான். ஸ்கூல் பேக் சைடு வழியா போயிடலாம். பிரச்சனை தான். மெதுவா. டேய், என்னடா என்னாச்சு? ஏய், ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணு. கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? சத்தம் இல்லாம ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் ஆகலையா? டீசல் நீ இருக்கா? என்ன பார்க்கலையா கேக்கே?
நீ என்ன விளையாடுறியா? நடு ராத்திரி சத்தம் கேட்டா யாராவது பாத்துருவாங்க, அப்புறம் ஏதாவது கேட்பாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணு, விளையாடாத கேக்கே. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 12 கல், 1.5 சிமெண்ட் மூட்டை தேவைப்படும். அப்போ 1400 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு எத்தனை செங்கலும் எத்தனை மூட்டை சிமெண்ட்டும் தேவைப்படும்? சார் அப்போ மணல் தேவையில்லையா? மணல் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய்க்குவேன், உட்கார்றா. சார் ஹெச்எம் கூப்பிடுறாங்க. என்னாச்சுண்ணா? என்னன்னு தெரியல, வேகமாக கூட்டு வர சொன்னாங்க. சரி, இதை ஃபினிஷ் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்து பார்ப்பேன். என்னண்ணா? என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரமாக ஒரே பொண்ணுங்களா இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாரு? அது இல்லை சார், இந்த கீரை பயிறு இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல எங்க வளர்க்குறது? அவ்வளோ இடம் நம்ம கிட்ட எங்க இருக்கு சார்? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, பொண்ணுங்களை கொஞ்சம் கூட்டிட்டு வரணும், கிரவுண்டுகளை எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், எல்லாரும் ஜோரா கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமே. அப்போ குழந்தைங்களாம் எங்க போய் விளையாடுவாங்க சார்? பசங்கன்னா கொஞ்சம் விளையாட்டு ஜாஸ்தியா இருக்கும், அதனால தான் சொல்ல வந்தேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இல்ல சார், போன மாசம் வித்த காய்கறி எதுவுமே நீங்க கணக்குல காட்டவே இல்லை. தினேஷா ஒரு நிமிஷம் இரு, வரேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏதோ சரியா பண்ற மாதிரி பேச. கையை கொடு. கையை கொடுன்னு சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீ கட்சியில பேசி பேசி மேட்ரை பிடிச்சிட்ட போல. என்னது சார்? உன்னோட போஸ்ட் பெர்மனன்ட் ஆயிருச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். ட்ரீட் கிடைக்குமா? இல்லாமலா? ட்ரீட் எல்லாம் நல்லது, சம்பளம் கிடைக்கும் போது எனக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்துருங்க. அது கண்டிப்பாக கொடுத்துட்றேன் சார். என் சேலரி பெண்டிங். அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் நான் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வரேன். ஐயோ ஆமா. வெயிட்டா இருக்காடி? அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் வெயிட் இல்லை. அப்போ ஓகே. ஏய் இந்தாடி புடி. ஓகே சரி, முடிச்சிட்டேன் நான். நீ முடிச்சிட்டியா? ஹலோ. ஹலோ தினேஷ், எங்கே இருக்க? ஒரு குட் நியூஸ் சொல்லணும். நான் இங்கே காலேஜில். என்ன? என் வேலை பர்மனெண்ட் ஆயிடுச்சு. உண்மையாவா? கன்ஃபர்மேஷன் லெட்டர் இப்போ தான் கை கிடச்சிது, உடனே உடனே தான் கால் பண்ணுறேன். நான் அப்போவே சொன்னேன்ல உங்ககிட்ட, இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான். அன்னைக்கு ஜோசியர் சொன்ன மாதிரி பண்ணதுனால தான் அன்னைக்கு நான் சொன்னப்போ எவ்வளவு கோவப்பட்டீங்க. இதுல எல்லாம் கொஞ்சம் உண்மையும் இருக்கு தோழரே. இனி நீங்க திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, அது கன்ஃபார்ம். அது சரிதான். ஐயோ நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். தினேஷ் ஹலோ. அது ஒரு நிமிஷம், செகண்ட் லைனில் ஒரு கால் வருது, நான் அதை பேசிட்டு உனக்கு கூப்பிட்றேன். கூப்பிடுவீங்களா? கூப்பிட்றேன். சரி பாய். பிரகாசனா. தினேஷ் எங்க இருக்க? நான் ஸ்கூல்ல. அன்னைக்கு நீ அப்ளை பண்ண லோன் இருக்குல்ல, அது பாஸ் ஆயிடுச்சு. எது? அப்போ பேப்பர் ஒர்க்லாம்? அது இப்போ பிரச்சனை இல்லை, நான் மேனேஜர்கிட்ட பேசி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ சீக்கிரமா வா, நான் ரெடி பண்ணி தரேன். சரியா? சரி. ஓகே சரி அப்போ. சரி ஓகே.